தென்னாடுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கண்ணார முதல் கடலை போற்றி, அண்ணாமலையின் அண்ணா போற்றி. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரோ. நாம் இந்த வீடியோவில் அதாவது தீராத நோயில் கஷ்டப்படுறீங்க, அதே மாதிரி புனர்பூசம், பூசம், ஆயிலிய நட்சத்திரம் மற்றும் கடக ராசிக்காரர்களுக்கு முக்கியமான தலமாக, அதாவது பரிகார தலமாக விளங்கக்கூடிய கற்கடேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இத்தலத்தின் மூலவர் கற்கடேஸ்வரர், தாயார் அபூர்வ நாயகி மற்றும் அருமருந்து நாயகி. தலவிருட்சம் நங்கை மரம், தீர்த்தம் நவபாசான தீர்த்தம். இது தேவார பாடல் பெற்ற தலம், அதாவது காவேரி வடகரையில் 42வது தலமாக விளங்குகிறது. இந்த தலத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்குள்ள இறைவன் அதாவது கற்கடேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக வரும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இது பொதுவாக இந்த எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அம்பாள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் 2 அம்பாள் அடுத்தடுத்த சன்னதியில் காட்சி தருவாங்க. அதாவது அபூர்வ நாயகி மற்றும் அருமருந்து நாயகி 2 அம்மாள் அடுத்தடுத்த சன்னதியில் காட்சி தருவாங்க. அதே மாதிரி சுவாமியின் திருமேனியில் நன்று ஐக்கியமான துளையையும் இந்திரனால் வெற்றப்பட்ட காயமும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது இந்த தலத்தினோட சிறப்பு. ஓகே, இந்த தலத்தினோட பெருமை என்னென்னு பார்ப்போம் வாங்க. அதாவது முன்பொரு காலத்தில் கால வெள்ளத்தால் இந்த கோயிலானது மண்ணுக்கடையில் புதஞ்சிருக்குது. இந்த இடத்த சோழ மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வராரு. அந்த சோழ மன்னனுக்கு வாத நோய் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த வாத நோய் எத்தனை வைத்தியம் பார்த்தாலும் சரியாகவே இல்லை. அதனால் அந்த மன்னன் சிவபக்தன். அதனால் சிவன் நோக்கி வேண்டுறாரு, எப்படியாச்சும் இந்த நோயை எனக்கு சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு வேண்டுறாரு. அப்புறம் ஒரு நாள் இரவில் மருத்துவ தம்பதியினர் அந்த அரசவைக்கு மன்னனை பார்க்குமாறு கேட்குறாங்க. அவங்களும் அனுமதிக்கிறார். மன்னர் பார்த்துட்டு அந்த மருத்துவ தம்பதியினர் அவங்க கொண்டு வந்த விபூதியை அவருக்கு நெற்றியில் பூசிட்டு அதுக்கப்புறம் அதை தீர்த்தத்தில் கலந்து குடிக்கிறாங்க. கொடுத்தோன்னே அதை குடித்தோன்னே அந்த மன்னருக்கு வாத நோய் முற்றிலுமாக நீங்கி எழுந்து நடக்க ஆரம்பிச்சிறாரு. அதுக்கப்புறம் அந்த மருத்துவ தம்பதியினர் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறும் பொழுது அந்த மன்னர் நீங்கள் எங்கே போகிறீங்க, என்னைய இவ்வளோ சரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றும் கேட்காம போகிறீங்களே, ஏதாச்சும் ஒன்று கேளுங்க, என்ன வேணும் உங்களுக்கு, பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, இல்லை உங்களுக்கு இடம் வேணுமா, எது வேணாலும் கேளுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மருத்துவ தம்பதியினர் இந்த சேதமடைஞ்ச இடத்த கொண்டாந்து காமிச்சு, இதுக்கு அடியில் சிவன் இருக்கார், அந்த கோயிலை நீங்கள் எழுப்பி நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த சோழ மன்னனர் அந்த இடத்த தோண்டி எடுக்கும் பொழுது கற்கடேஸ்வரர் அதாவது மூலவர் கிடைக்கிறாரு. ஆனால் அங்கே தாயார் இல்லை. அதனால் அவரே ஒரு தாயார் பிரசித்தி பண்ணுறாங்க. அந்த தாயாருக்கு தான் பேர் அருமருந்து நாயகி அப்படின்னு பேர் வச்சு குடமுழக்கு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்பொழுது பக்கத்தில் ஒரு இடத்துல தாயார் கிடைக்கிறாங்க. அந்த தாயாரை எடுத்து வச்சு மறுபடியும் அபூர்வமாக கிடைச்சனால அபூர்வ நாயகி அப்படின்னு பேர் வச்சு அந்த தாயாரையும் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டார் என்பது ஒரு வரலாறு. இதான் இந்த கோயிலோட தலப்பெருமை. சரி, இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போவாங்க. அதாவது கந்தரன் துர்வாச மகரிஷினால் ஏற்பட்ட சாபத்தினால இங்கே நண்டா மாறி இங்கே சிவபூஜை பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இந்திரன் அசுரர்களை அழிக்க வேண்டி இங்கே சிவபூஜை செஞ்சுட்டு வர்றார். அதாவது எப்படின்னா 1008 மலர்களை கொண்டு இங்கே டெய்லி சிவபூஜை செய்வது வழக்கமாக வச்சுருக்கிறாரு. அப்பொழுது அடுத்த நாள் பார்க்கும்பொழுது குளத்தில் ஒரு மலர் காணா. அந்த மலர் அந்த நண்டு எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு நண்டை வெட்டுறதுக்காக துரத்துறாரு. அந்த நண்டு சிவன்கிட்ட போய் சிவசிவான்னு சொல்லிகிட்டே போகுது. அதனால் சிவன் தன்னுள் ஒரு துளையை ஏற்படுத்தி நண்டை அதுக்குள்ளே நுழையும்படி செஞ்சுக்கிறாரு. அதனால் இந்திரனால் வெட்ட முடியல. அந்த கை ஓங்கி வெட்டும் பொழுது இந்திரனோட வாள் சிவனோட மேலே படுது. சிவன் மேலே பட்டோன்னே இந்திரன் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஐயோ சிவனை வெட்டிட்டுமே அப்படின்னு. அதுக்கப்புறம் சிவன் எழுந்தருளி ஆணவத்துடன் இருப்பவர்களால் ஒரு செயலும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை சொல்லி இந்திரனுக்கு காட்சியளித்து அவருக்கு வேண்டியதை நிறைவேற்றி கொடுத்ததாக ஒரு ஐதீகம். அதாவது நண்டை காப்பாற்றினார் சிவன் இந்த இடத்துல. அதனால் கடகராசிக்காரர்கள் இந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும் என்பது ஒரு ஐதீகம். ஓகே, இந்த கோயிலோட பொதுவான தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா,
நவகிரக சன்னதி வந்து இந்த கோயிலில் வந்து கிடையவே கிடையாது. அதே மாதிரி 2 அம்பாள் சன்னதி உள்ள ஒரே கோயில் வந்து இந்த கோயில் தான். அதே மாதிரி கோயிலோட நுழைவாயில் வந்து சந்திரன் வந்து காட்சியளிப்பார். அதாவது இங்குள்ள சந்திரன் வந்து யோக நிலையில் யோக சந்திரனாக காட்சியளிப்பார். அதனால் ஜாதகத்தில் வந்து சந்திர திசை உள்ளவர்கள் வந்து இந்த கோயில் வந்து வழிபட்டு போனால் நல்லது நடக்கும் என்பது ஒரு ஐதீகம். அதே மாதிரி அந்த சந்திர திசையில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி இந்த கோயிலோட திறக்கும் நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலை 9 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை, மதியம் வந்து 5 மணி முதல் 7 மணி வரைக்கும் இந்த கோயிலானது திறக்கப்பட்டிருக்கும். பிரார்த்தனை என்னென்னு கேட்டிங்கன்னா தீராத நோயிலிருந்து விடுபட இந்த கோயிலுக்கு வந்து வழிபடணும். அதே மாதிரி புனர்பூசம் பூசம் ஆயுள் நட்சத்திரம் மற்றும் கடகராசிக்காரர்கள் வந்து இந்த கோயில் வந்து வழிபட்டு போனால் அவங்க வாழ்வில் நல்லது நடைபெறும் என்பது ஒரு நம்பிக்கை.